இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 46 அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் கூட அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு எப்படி இடைப்படுகிறார்? அவர் நம்மோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, அவர் சேனைகளின் கர்த்தர் இல்லையா? அவருடைய நாசியின் சுவாசத்தினால பரம சேனையும் அவர் உண்டாக்கினார்னு பார்க்குறோம். அப்போ பலமுள்ள சேனை, ஒரு தூதன் 185,000 பேருக்கு சமமானவர்கள். அப்படிப்பட்ட தூதர் சேனை கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவர் நம் சேனைகளின் கர்த்தர். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அதனால தான் சொல்கிறார் சங்கீதம் 46:10 முந்தின வசனத்தில், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன் சொல்கிறார். அதே 46:9 பாருங்கள், அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியினாலே முறிக்கிறார், ரதங்களை நெருப்பிலே சுட்டெரிக்கிறார். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் பராக்கிரமம் செய்கிற தேவன், அவர் யுத்தத்தில் வல்லவர், செயலில் மகத்துவம் உள்ளவர்னே நம்ம யாத்ராகமம் 15:3 பார்க்குறோம். அப்போ யுத்தத்தில் வல்லமுள்ள தேவன். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள், தேவனை துதித்து பாருங்கள். உங்கள் எதிராளிகளுக்கு நடுவில் தேவன் நின்று யுத்தத்தை செய்து அவர் ஜெயத்தை தருவார். ஏன்னா அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறார், அவர் பூமியிலும் உயர்ந்திருக்கிறார். அதே போல் பூமியின் கடைமுனை மட்டும் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஏன்னா சாலமோன் காலத்தில் யுத்தம் இல்லாத காலமாக இருந்தது, அமைதலான ஆட்சியை அவர் செய்தார்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் தேவனால் கூடும், சகலமும் கூடும். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறார். இதற்கு ஒரு சம்பவம் நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுறாரு, செங்கடல் வழியாக கடந்து அவருடைய கோலினாலே கடந்து 2ஆக பிளந்து, அது செங்கடல் 2ஆக பிளந்து வெட்டாந்தரையில் அந்த ஜனங்களை வழிநடத்துகிறாரு. அப்போ பார்வோனின் சேனை அவங்க பின்தொடர்ந்து வந்த அந்த குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கர்த்தர் கடலில் தள்ளி போடுறார். அப்போ தேவனை துதித்து எப்படி பாடுறாங்க, கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனார், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன் என்று அவரை உயர்த்துவேன். இங்கே மோசே சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்ன? கர்த்தர். அந்த கர்த்தர் என்கிற அந்த உன்னத நாமத்தினாலே இன்னைக்கும் ஜெயத்தை எடுக்க முடியும். அன்னைக்கு பார்வோனுடைய ரதங்களையும் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளி பிரதான அதிபதிகளை எல்லாம் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்த்து போட்ட தேவன், அவர்களை ஆழி அதாவது அந்த பெருங்கடல் அவர்களை மூடி போட்டு அவர்களை ஆழங்களிலே அமிழ்ந்து போக பண்ணினதுன்னு பார்க்குறோம். கர்த்தருடைய வலது கரம் பலத்தினாலும் மகத்துவம் சிறந்ததாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அவருடைய வலது கரம் பகைங்கனை நொறுக்கினதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற அப்படிப்பட்ட சத்துருக்கள், பொல்லாத மனுஷிக வல்லமைகள், கிரியைகள், இவைகளை எல்லாம் தேவன் அவருடைய கோபாக்கினியை அனுப்பி எப்படி அவர் தாளடியை அவர் பட்சிக்க பண்ணினாரோ அதே போல் இன்றைக்கும் அவர் கோபாக்கினியை அனுப்பி தாளடியை பட்சிக்க பண்ணுவார். நாம் விசுவாசிப்போம். ஏன்னா எரேமியா 16:19 என் பலனும் என் கோட்டையும், நான் நெருக்கப்படுகிற நாளிலே எனக்கு அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மிடத்தில் மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போது அந்த காலத்தில் அவர் அநேக அற்புதங்களை மோசே கொண்டு ஆரோனை கொண்டும் கர்த்தர் செய்தார் இல்லையா? மோசேவின் கைகோளினாலே அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அநேக அதிசயங்களையும் அற்புதங்களும் நடந்தது. ஆனாலும் அப்போது இருந்த அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த முற்பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யான அந்த எகிப்தின் தேவர்களை அவங்க பின்தொடர்ந்தாங்கன்னு பார்க்குறோம். மாயை கைப்பற்றி அதை பின்தொடர்ந்து அவங்க அழிந்து போனாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் மெய் தேவன் யார் என்பதை நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ தேவனை உங்கள் இக்கட்டு நாளிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு உங்களுக்கு எந்த எல்லையிலே நெருக்குதல் உண்டாகுதோ அந்த எல்லையிலே தேவன் இன்றைக்கும்
விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் அனாதி தேவன், உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இல்லையா? ஏன்னா ஒரு இது உபாகமம் 33:27 பார்க்குறோம். அவர் அனாதி தேவன், அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அப்போது தேவனுடைய புயங்கள்னா அவர் பலத்த கரமும் ஓங்கிய புயமும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி அவங்களுக்கு முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின கானானை கொடுத்தார் அவங்களுக்கு. அந்த கானானிலே 70 ஜாதிகளை 37 வித ஜாதி 31 ராஜாக்களை தேவன் முறியடிக்க பண்ணி அந்த இடத்த அவங்களுக்கு சுதந்திரிக்க கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ சத்துருக்களை உன் முன்னின்று அழித்து போடு என்று கட்டளையிட்டார்னு வேதவசனம் சொல்லுது. யோசுவாக்கு அப்படிதான் எல்லா சத்துருக்களையும் யோசுவா கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவங்கள முறியடிக்கிறதுக்கான ஆலோசனைகளும் அவருக்கு புறப்பட்டு வந்ததுன்னு பார்க்குறோம். அன்னைக்கு மோசேவின் கைகோளினாலே அற்புதம் நடந்தது. இங்கே யோசுவாவினுடைய ஈட்டியை கொண்டு அவருடைய கரத்தில் தேவன் அற்புதத்தை செய்ய வைத்தார் இல்லையா? அதனால தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 48:3 பாருங்க, அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டு இருக்கிறார். அதன் அரண்மனைகளில்னா தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய இப்போ தேவனுடைய ஆலயம் யாரு? நாம தான். உன் அரண்மனைக்குள்ளே சுகம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். அதுனா நம்ம தான் குறிக்குது. அப்போ உன் அரண்மனைகளிலே அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். அப்போ உங்களுக்குள்ளேயே தேவன் அடைக்கலமாய் இருப்பார். ஏன்னா நம் கர்த்தர் பெரியவர். அவர் தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவராய் அவர் இருக்கிறார்னு பார்க்குறோம். அவர் உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ள தேவன், அவர் வலது கரம் பராக்கிரமம் செய்யும், அவர் யுத்தத்திலே வல்லவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் நம் தேவனாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்றே வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய ஜனங்கள் சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் குடியிருப்பார்கள் என்றே வேத வசனம் சொல்லுது. அப்போ தேவன் தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சுதந்திர விதத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்லி விஸ்தாரமாக்கி கொடுக்கிறார். அப்போ தேவனே உங்களுக்கு அடைக்கலம்னு இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசித்து, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவருடைய பரிசுத்த நாமம் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அவர் யுத்தத்தில் வல்லவர், அந்த நாமத்திலே நீதிமான் போய் சுகமாய் ஓடி ஒளிந்து கொள்ளுவான்னு இருக்கு. எந்த தீங்குக்கும் அவருடைய நாமத்திலே மறைவிலே நமக்கு அடைக்கலம் உண்டு. அவருடைய கரத்தின் நிழலிலே நம்மை மூடி பாதுகாக்க வல்லமை உள்ளவர். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு நீங்களும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார். ஆமென்.